அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உள்துறை செயலாளர் அமுதா மீது முதல்வர் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். உள்துறை செயலாளர் மீது முதலமைச்சர் அதிருப்தி அடைந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உள்துறை செயலாளர் அமுதா மீது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடும் அதிருப்தி அடைந்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்கவுண்ட் ஸ்பெஷலிஸ்ட் என கருதப்படக்கூடிய வெள்ளைத்துறை அவரை இன்று காலை சஸ்பெண்ட் செய்ததாக தகவலானது வெளியாகி இருந்தது. இந்த நிலையில அமுதா தன்னிச்சையாக இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்ததாக புகார் இருந்தது. டிஎஸ்பி வெள்ளத்துறை காவல்துறையில் ஒரு நேர்மையான அதிகாரி என பெயர் பெற்றவர் என கூறப்படுகிறது. தனது பணிக்காலத்தில் பல ரவுடிகளின் அட்டகாசத்தை ஒடுக்கியவர் இந்த காவல்துறை அதிகாரி வெள்ளத்துறை எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமுதா IAS அவர்கள் அவரை டிஸ்மிஸ் செய்தது, அவரை சஸ்பெண்ட் செய்தது ஒரு முதலமைச்சருடைய கவனத்திற்கும் கொண்டு செல்லப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. இந்த சஸ்பெண்ட் விவகாரம் என்பது காவல்துறையில் ஒரு பெரும் புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கின்றது. வெள்ளத்துறை சஸ்பெண்டால் காவல்துறை உயரதிகாரிகள் பலரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வெள்ளத்துறை சஸ்பெண்டை ரத்து செய்ய உயரதிகாரிகள் பலரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் வெள்ளத்துறையை சஸ்பெண்ட் செய்த உள்துறை செயலாளர் அமுதாவை தமிழக முதலமைச்சர் கண்டித்ததாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்துறை சஸ்பெண்ட் உத்தரவு உடனடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. வெள்ளத்துறை சஸ்பெண்ட் என்பது காலை முதல் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு செய்தியாக வெளிவந்தது. ஏனென்றால் அவர் சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகள் என்று கருதப்படக்கூடிய பலரை என்கவுண்டர் செய்திருக்கின்றார். எந்தெந்த பகுதிகளெல்லாம் ரவுடிகள் அட்டகாசம் அதிகமாக இருக்கிறதோ, குறிப்பாக அவர் பணியாற்றக்கூடிய பகுதிகளில் ரவுடிகள் அட்டகாசம் இருந்தால் அதை ஒடுக்குவதற்கு இரும்பு கரம் கொண்டு பணியாற்றக்கூடியவர் என்று கூறப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி எனவும் கூறப்படும் நிலையில் அவர் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிகபட்ச நடவடிக்கை, அவரை சஸ்பெண்ட் செய்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படாமல் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என கூறப்படுகிறது. இதனால் முதலமைச்சர் கோபமுற்று அமுதா IAS அவர்களை அழைத்து கண்டித்ததாக கூறப்படுகின்றது. அந்த உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையிலே அந்த சஸ்பெண்ட் உத்தரவு என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவிப்பு தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. உள்துறை செயலாளர் அமுதா மீது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடும் அதிருப்தி அடைந்திருப்பதாகவும் அவருடைய அந்த செயலுக்கு நேரில் அழைத்து விளக்கம் கேட்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.